அங்காள பரமேஸ்வரி இதுவும் எங்க கருப்பண்ண சாமி. இவ்வளவு சாமி வந்திருக்கேன். யாராவது வீட்டுக்கு போவீங்க? அம்மா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இது கொஞ்சம் காதல் வாங்கிட்டு போங்க. என்னது? யாரும் போக மாட்டீங்க. ஆமா. அப்படியே தூக்கம் வருதுன்னு போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? என் காத்தவராய காளிகா தேவி, காளிகா தேவி இதோ அம்மா கண்டபுரம் மாரியம்மா, அங்காள பரமேஸ்வரி, காத்தவராய இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? என் கண்ணே, என் பிள்ளைகளா, உங்களை எல்லாம் இந்த மண்ணுல உறங்க வச்சு இந்த எல்லையெல்லாம் சுத்தி வந்து ஊரையெல்லாம் சுத்தி வந்து நான் காவ காக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஊஞ்சல் அமர்ந்திருக்கேன். எனக்காக என் வாசல் உட்கார முடியாதா? என் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு ஆனந்தமா உடைய புகழ பாட வந்திருக்காங்க. இதை கேட்க மாட்டீங்களா? இந்த அம்மாவை விட, இந்த கண்ணபுரத்தால விட உங்களுக்கு தூக்கம் பெருசா போச்சா? இந்த கண்ணபுரத்தா என்றான், இந்த மாரியம்மன் என்றான் உங்களுக்கு அவ்வளவு பாத்தீங்களா? இந்த கூட்டத்திலேயே திடுக்கணும் தூக்கி போடுது. கூட்டம் போய் படுத்தா உங்க கதி என்ன? யோசனை பண்ணி பாருங்க. புள்ளிவருக்கும் வீட்டுக்காரர் இருப்பாரு, இதான் இருப்பீங்க, எல்லாம் அவங்க முத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி திடீர்னு வந்து முக்கியமா தாய்மார்களுக்கு சொல்றேன், ஞாபகத்துல வச்சுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உடம்பா இருந்தது. எங்க இங்க ஒரு தண்ணி ஊத்துற அண்டா இருந்த காணாத, அது போயிருக்கு கோடம். இது பார்ல அது கல்யாணத்துக்கு இட்லி கொண்டான் ஆள் அமைஞ்சிருக்கு பாரு. பார் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பாடியா இருந்தா என்னப்பா என்ன மாதிரி உட்கார போய் என்ன மாதிரி கொஞ்சம் வீக்கான பாடியா இருந்தா பேச்சுக்கே வேலை கிடையாது. அட் அண்ட் டைம் ஆன் த ஸ்பாட். என்னது இங்க கால் வாங்க. என்ன மாதிரி பாடியா இருந்தா பேச்சுக்கே வேலை கிடையாது. 8 நாளைக்கு நிக்காத கழிச்ச புடிங்க எடுத்துன்னு அடிக்கும். அப்புறம் டைல்ஸ் தான் கழுவி ஆகணும். என்ன ஊர்ல டைல்ஸ் கழுவுனாங்க, மாப் போட்டு தொடச்சிடுறாங்கடா இப்பெல்லாம். ஆமா பார், நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஊசி போடலாம், மாத்திரை சாப்பிடலாம், நிக்கவே நிக்காது. ஆமா எங்க வரணும்? அம்மா கிட்ட. அம்மா கண்ணபுரம் மாரியாத்தா அடி அங்க அம்மா ஆதிபுரா சக்தி தாயே மகா காளி அம்மா காத்தவராயா எப்பா முருக பெருமானே என் கருப்பு சாமியே. அந்த செட்டில் தம்பி அப்பயே சொல்லுச்சு, நாங்க காதல வாங்காத அழைச்சப்படுத்துற வீட்டுக்கு போயிட்டோம். ஆனா அம்மா வெக்கத்தை விட்டு சொல்றோம், எந்த கம்பெனி கொடுக்காத ஆஃபர் நீ கொடுத்திருக்க. நோ இன்கம், நான் ஸ்டாப் அவுட் கோயிங், போயிட்டே இருக்கு. பச்சை தண்ணிய ஊத்துற மாட்டதுல ஒரு மாதிரி புடிங்க எடுத்து அடிக்குது. எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க, இவ செய்வாளா செய்ய மாட்டாளா? காலியாச்சே. பாத்ரூம்ல போய் வேலையை முடிச்சுட்டு தூரத்தை வந்து வெளியே வருவோம். அந்த நேரத்துல என்ன செய்வா? சூளத்தை எடுத்து பௌத்திர விட்டு ஆட்டுவா. அப்படி உடனே ரிவர்ஸ் கியர் போட்டு உடனே போயிட்டு வர. 8 நாளைக்கு இந்த மாதிரி இருந்தா என்ன நடக்கும்? நடக்க நாடி இருக்குமா? ஜாக்கிரதையா இருக்கு. அப்படியா என் தாயா கண்ணபுரம் மாரியம்மனாக, மகா காளியாக, அங்காள பரமேஸ்வரியாக எடுத்து விளையாண்டாங்களே. முக்கியமான ஒரு காசு சொல்ல மாட்டேன், இந்த உலகம் பூரா போய் வந்துட்டேன். நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, காசி வரைக்கும் போய் வந்தாச்சு.